போகிறோம். என்ன சமைக்க போகிறோன்னா அது வந்து பேர் எனக்கே தெரியும். நான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி, பட்டாணி, பருப்பு, கடுகு இதெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் வறுத்துட்டு கலக்கிக்கணும். கலக்கிக்கிட்டு இந்த மாதிரி பதம் வர அளவுக்கு ஆக்கிட்டு அப்புறம் வந்து அதில் டீ தூள் இதெல்லாம் போட்டு கலக்கிட்டு ஆற்றிக்கணும். இந்த மாதிரி ஆற்றிக்கணும். நல்லா ஹைட்டாக வந்து ஆற்றினா தான் சூடே இருக்காது. அப்போ தான் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து டெய்லி வந்து காலையில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து இது குக்கர்லேயும் செய்யலாம், கடையிலேயே செய்யலாம். இதுலனாலும் இதை செய்யலாம். என்கிட்ட கப் கூட இருக்கு. இவ்வளோதான் ஆற்றிக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா பட்டாணிலாம் போட்டேன். அந்த பட்டாணிலாம் எடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு குண்டானில் வந்து ஸ்டாண்ட் செட் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்களா, இது வந்து காலையில் நிஜமாக சொல்கிறேன், காலையில் எழுந்துச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை பற்றி தான் நானும் சொல்கிறேன். நான்லாம் வந்து நானே கண்டுபிடிச்சி நிறைய இனிமேல் நம்ம வந்து சாரி நான் எவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு காரணத்துக்கு இனிமேல் நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து இதெல்லாம் போட்டுட்டோமா, போட்டுட்டு வந்து இதை மட்டும் எடுத்து வந்து நாங்க ஐஸ் பருப்பு கொட்டிட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா பிளேட்ஸ் கூட இருக்கு என்கிட்ட. இங்க பாத்தீங்களா கைஸ், என்கிட்ட சிலிண்டர் கூட இருக்கு. இப்ப வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து எல்லாம் வந்து வேற ஒரு பாத்திரம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். அந்த கிளாஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கணும். டீ இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பட்டன் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். டீ ஒரு பக்கம், பட்டன் ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்து இதை ஆற்றினா வந்து ரெண்டுத்தையும் வந்து பட்டாணியில் வந்து இந்த செஞ்சோல அந்த இது போட்டுக்கிட்டு இப்போ வந்து எல்லாம் ஆற்றிட்டா அவ்வளோதாங்க. நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் டீ ரெடி. இங்கே பார்த்தீங்களா கைஸ், அவ்வளோ.